ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு 8 பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 8 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். எல்லா கணக்குமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கூறுவெளி எழுதுவோமா? கூறுவெளி எஸ் ஈக்குவல் டு, அதாவது 2 நாணயத்தை சுண்டுறாங்க. சுண்டும்போது இப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாணயத்தில் ஒரு தடவை சுண்டும்போது தலை கிடைக்கும், இன்னொரு நாணயத்தில் பூ கிடைக்கும். முதல் தடவை நான் தலைன்னு கிடைக்கும்போது அந்த நாணயத்தை அப்படியே நிறுத்திட்டு அதை அப்படியே வச்சுட்டு, ஒரு நாணயத்தில் இப்போ தலைன்னு இருக்குது, இன்னொரு நாணயத்தை எப்படி சுண்டலாம்? ஒரு தடவை தலை கிடைக்கிற மாதிரி சுண்டலாம், இன்னொரு தடவை பூ கிடைக்கிற மாதிரி சுண்டலாம். அப்போது ஒரு தடவை தலை கிடைக்குது இன்னொரு நாணயத்தில், அதே மாதிரி இந்த நாணயத்தில் ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு தடவை சுண்டும்போது அதுலேயே பூ கிடைக்குதா? டெயில். சரியா? பூ கிடைக்குது. இப்போ இந்த நாணயத்தை நாணயத்தை மாத்துறோம். என்னன்னு முதல்ல தலை கிடைச்சது, அடுத்து பூ கிடைக்குதுன்னு வைங்க, டெயில் கிடைக்குது அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா டெயில். இப்போ 2வது நாணயத்தை சுண்டும்போது ஒரு தடவை தலை கிடைக்கும், அடுத்து முதல் நாணயத்தில் அப்படியே டெயிலுங்கிறது இருக்குது. இந்த நாணயத்தை சுண்டும்போது இப்போ தலைங்கிறது பூ கிடைக்குதுன்னு வைங்க. இந்த மாதிரி வருமா? இப்போ நம்மளுக்கு கூறுவரி, அதாவது முதல் நாணயத்தை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா, தலையிலேயே வச்சுட்டோன்னா இதில் தலை ஒரு தடவை கிடைக்கும், பூ ஒரு தடவை கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி முதல் நாணயத்தை மாற்றணும் அப்படின்னா, இதை பூவில் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் மறுபடியும் 2வது நாணயத்தை சுடும்போது தலை ஒரு தடவை, பூ ஒரு தடவை கிடைக்கும். அப்போ எஸ்ங்கிறது நம்ம எடுத்துட்டோம். இதிலிருந்து என் ஆஃப் எஸ் எழுதலாமா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு, அப்போ எத்தனை தடவை? 1 2 3 4 வருதா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு தானே கேட்டிருக்காங்க. இப்போ 2 நாணயத்துலையும் இப்போ ஏங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஏங்கிற நிகழ்ச்சி, ஏ என்பது வெவ்வேறு முகங்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி. சரியா? இப்போ ஏல அப்போ என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏல வெவ்வேறு முகங்கள்னால், ஒன்றில் தலை இருந்துச்சுன்னா ஒன்றில் பூ இருக்கணும், ஒன்றில் பூ இருந்துச்சுன்னா ஒன்றில் தலை இருக்கணும். அப்போ பாருங்கள், இதெல்லாம் வரும் வெவ்வேறு முகங்கள்னால். அப்போ இந்த 2 வருமா? ஹெச்டியும் டிஹெச்சும் வரும். ஹெச்டி டிஹெச். சரியா? அப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்ன? 2. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள், நிகழ்தகவு போடலாமா? வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு P of Aன்னு சொல்லுவோம். P of A equal to N of A by N of S. N of Aங்கிறது எவ்வளோ? 2. N of Sங்கிறது எவ்வளோ? 4. இப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 2 2 2 2 4. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1/2. அவ்வளோதான். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு 8 ஒரு நெட்டாண்டில், அதாவது லீஃப் இயரில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெட்டாண்டுனா, அதாவது சாதாரணமான வருஷத்தில் 365 நாள் இருக்கும். லீஃப் ஆண்டு, நெட்டாண்டு அப்படின்னா 366 நாள் இருக்கும். சரியா? அதாவது பிப்ரவரி மாதத்தில் சாதாரண வருடத்தில் 28 நாள் தான் வரும். இந்த லீஃப் வருடத்தில் ஒரு நாள் கூடி, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீஃப் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நாள் கூடி 29 நாளாக வரும். இதுதான் லீஃப் ஆண்டு. இதில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நான் எழுதியிருக்க பாருங்கள், ஒரு நெட்டாண்டில் 366 நாள் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, எனவே அதில் இப்போ சாதாரண வருடம்னு எடுத்துட்டோம்னா 365 நாளில் 52 வாரம் ஒரு நாள் வரும். இங்கே லீஃப் வருடத்தில் அப்போ 52 வாரமும் 2 நாளும் வருமா? இப்போ 52 வாரங்களும் 2 நாட்களும் உள்ளன. 52 வாரத்தில் இப்போ சனிக்கிழமை தான்னு கேட்டிருக்காங்க, 53 சனிக்கிழமை கேட்டிருக்காங்க. 52 வாரத்தில் 52 சனிக்கிழமை வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிற ஒரு சனிக்கிழமை எங்கே வரும் அப்படின்னா 2 நாள்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அதுக்கான கூறுவெளி இப்போ நான் எழுதுகிற பாருங்கள். 2 நாளுங்கிறனால இப்போ 52 வாரத்தில் 52 சனிக்கிழமை நம்ம ஈஸியாக எடுத்துருவோம். அப்போ அந்த ஒரு சனிக்கிழமைங்கிறது இந்த 2 நாளில் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கான கூறுவெளி அப்போ அந்த 2 நாளுங்கிறது எல்லா நாட்கள்லையும் எல்லா கிழமையிலையும் வருமா? என்னெல்லாம் கிழமை வரும்? ஞாயிறு, திங்களாக இருக்கலாம். அந்த 2 நாளுங்கிறது எதுவாக இருக்கும்? வாரத்தில் 7 நாளாகவும் இருக்குமா? ஞாயிறு திங்களாக இருக்கலாம், அல்லது திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், அல்லது செவ்வாய்
புதனா இருக்கலாம் அல்லது புதன், வியாழனா இருக்கலாம் அல்லது வியாழன். அந்த 2 நாளுங்கிறது இந்த மாதிரி வியாழன் வெள்ளி எதுவாக வேணால் இருக்கலாம் இல்லையா அந்த வாரத்தில் 7 நாட்கள். அப்போ அது எல்லாம் இப்போ எழுதிட்டுருக்கேன். வெள்ளி சனியாக இருக்கலாம் அல்லது சனி ஞாயிறாக இருக்கலாம். சரியா, இதில் எந்த 2 நாளாக வேணால் இருக்கலாம். இப்போது என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது இப்போ எப்படி வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்கா. என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 7. சரியா, இப்போ என் ஆஃப் எஸ் எழுதிட்டோம். இதே சாதாரண வருடமாக இருந்தது அப்படின்னு வைங்க. இப்போ 52 வாரங்கள் 52 சனிக்கிழமை கிடச்சிரும். அப்போ மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? 1 நாள் இருக்குமா. அந்த 1 நாளுங்கிறது அப்போ நம்மளுக்கு ஞாயிறுலேருந்தும் சனி வரைக்கும். அதாவது இந்த 2 ஜோடியாக வராது, ஒன்றா தான் வரும். அப்போ 7 தடவை தான் வரும். சரியா, இப்போ ஏங்கிறத நான் 53வது சனிக்கிழமை கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 7 என்னெல்லாம் வரும் பாருங்கள். அதாவது சனிக்கிழமை மட்டும் இருக்கணும். அப்போ எந்த 2 வரும்? வெள்ளி சனி இருக்கிறது ஒன்று வரும், சனி ஞாயிறு இருக்கிறது வருமா? அவ்வளோதான் வரும். சனிக்கிழமை மட்டும்தான். அதனால் வெள்ளி சனியும் சனி ஞாயிறும் இந்த 2 தான் இருக்கும். அப்போது ஏங்கிறது இதுவா. அப்போ என் ஆஃப் ஏன்னா 2. இப்போ பாருங்கள், இப்போ நிகழ்தகவு அதாவது 53வது சனிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு P of Aன்னு சொல்லுவோமா. P of A equal to N of A by N of S. N of Aங்கிறது எவ்வளோ? 2. N of Sங்கிறது எவ்வளோ? 7. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 8-22. ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுது. சரியா, ஒரு பகடையும் உருட்டுறாங்க, ஒரு நாணயத்தையும் சுண்டுறாங்க. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்கும் நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்க. கூறுவெளி ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். கூறுவெளி எழுதும்போது எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்க. எஸ் ஈக்குவல் டு இப்போ ஒரு பகடை இருக்குது, ஒரு பகடையும் உருட்டுறாங்க, ஒரு நாணயத்தையும் சுண்டுறாங்க. ஒரு பகடைனா 6 சைடு இருக்குமா. அப்போ 1லிருந்து 6 வரைக்கும் வரும். நாணயம்னா 2 சைடு இருக்கும், ஹெட் இருக்கும், டெய்ல் இருக்கும். இப்போ ஒரு பகடையில் நான் 1 உருட்டி வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போ நாணயத்தில் ஒரு தடவை தலை கிடைக்கும். இப்போ அந்த பகடை அப்படியே மாற்றாம நான் வச்சுருக்கேன். அதுலேயே அடுத்த நாணயத்தை சுண்டும்போது டெய்ல் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறேன், நான் பகடையை மாற்றுறேன், 2ன்னு மாற்றுறேன். அப்போ மறுபடியும் நாணயத்தை நான் 2 தடவை சுண்டும்போது ஒரு தடவை ஹெட்டு கிடைக்கும், ஒரு தடவை டெய்ல் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து 3ன்னு மாற்றும்போது அதுலேயும் ஹெட்டு டெய்ல். ஓகேவா, இந்த மாதிரி யோசிச்சு தான் போடணும். அடுத்து 4ல் அதே மாதிரி ஹெட்டு, அதே மாதிரி டெய்ல். அதுக்கப்புறம் 5லையும் ஹெட்டு, 5ல் டெய்ல். 6ல் ஹெட்டு, 6ல் டெய்ல். சரியா, இந்த மாதிரி வருமா. இப்போ எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருது. அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 12. சரியா, இப்போ என்ன எடுத்து எழுதலாம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும். பகடையில் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். அப்போ இதில் வரும் 1 3 5. இது 3மே ஒற்றைப்படை எண்ணா இதில் வரும். நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவு. நாணயத்தில் தலை இருக்கணும், அதாவது ஹெச்ன்னு இருக்கணும். பகடையில் ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். இப்போ அதை நான் எழுதுகிற பாருங்க. ஏ என்பது ஒற்றைப்படை எண் மற்றும் தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அப்போ ஏல என்னெல்லாம் வரும்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஒற்றைப்படை எண் 1 3 5 இருக்கணும், அதில் தலை மட்டும்தான் இருக்கணும். அப்போ 1ல் ஒரு தலை வருமா. அதே மாதிரி 2 வராது, 3 தான் ஒற்றைப்படை எண், 3ல் தலை, அதே மாதிரி 5ல் தலை. சரியா, இவ்வளோ தான் வரும். இப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்ன? என் ஆஃப் ஏல 3ன்னு வருது. சரியா, இப்போ பாருங்கள் நிகழ்தகவு. ஒற்றைப்படை மற்றும் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏங்கிறது எவ்வளோ? 3. என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது எவ்வளோ? 12. இப்போ கேன்சல் பண்ணால் 1 3 3 4 3 12. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் 1/4. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.